மார்னிங் ரெடி ஆயிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மதியம் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது ஞாபகம் வந்துருச்சு. அவங்க எல்லா டிஷ்ஷஸும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். அங்க போய் பார்த்தா ஃபுட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தரும் அங்க சாப்பிடவே இல்ல. மேபி அவங்க டெலிவரி தான் ரொம்ப அதிகமா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானும் பார்சல் வாங்கிட்டு வீட்ல சாப்பிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் டிக்காவும் ஒரு ரோலும் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் டிக்கா சாப்பிட்ட உடனே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணினேன். எப்படிதான் அவங்க சிக்கன் பீஸுக்குள்ள இவ்ளோ ஜூஸா வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம வீட்ல செஞ்சா சிக்கன் கிரேவ்ல தான் சிக்கன் பீஸ்க்கு ஒரு பீஸ் கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். ஆனா இப்படி டிக்கா மாதிரி செஞ்சா சிக்கன் கூட இவ்ளோ ஜூஸியா இருந்துச்சு. டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா பரவாயில்ல. ஓவர்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணலான்னு புஷ் அப்ஸ் எடுத்தேன். புஷ் அப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சரி, இன்னைக்கு ஏதாவது வெளிய போலான்னு யோசிச்சேன். ஆனா ஈவினிங் ஆனா உடனே சென்னை கிளைமேட்ல மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 4 நாளாகவே 6 மணிக்கு மேல ரெகுலரா மழை வந்துட்டு இருக்கு. சோ வெளிய போலான்னு நினைச்சது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பை.